விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கோபம் உண்டுனா உண்டு, வேகம் உண்டா என்று சொன்னால் உண்டு. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு நியாயம் இருக்கும். விருச்சிகம்னா செவ்வாய், செவ்வாய் கிழமையில தான் கிரகணம் நடக்குது. ஆகவே தான் முக்கியமாக கவனிங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இப்போ 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்காங்க. 7க்குரிய சுக்கிரன் 5ல. இந்த கிரகண காலத்திற்கு பிறகு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த யோகம் உண்டு. இந்த அட்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகுந்த காசு பணத்தை கொடுப்பார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் தனவரவு ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கொள்கிற போது இந்த விருச்சிக ராசி இருக்கு. ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் என்று சொன்னால் அதில் ஒரு கோபம், ஒரு வேகம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கோபம் உண்டுனா உண்டு, வேகம் உண்டா என்று சொன்னால் உண்டு. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தினால என்னென்ன நன்மைகள் மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, உங்கள் ராசி அதிபதியுடைய கிழமை. விருச்சிகம்னா செவ்வாய், செவ்வாய் கிழமையில தான் கிரகணம் நடக்குது. ஆகவே தான் முக்கியமாக கவனிங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். மத்தியானம் 3:20 இரவு 7:53 வரைக்கும் இந்த கிரகணம் நடைபெறப் போகுது. இந்த கிரகண நேரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இருக்கார். கூடவே ராகு இருக்கார், சூரிய பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கார். 4 கிரகங்கள் இங்கே அமர்ந்திருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல சந்திர பகவானும் கேது பகவானும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான சிம்மத்தில் தான் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடக்குது. ஆகவே சிம்மராசியிலே சந்திர கிரகணம் நடக்குதுங்கும் போது நமக்கு, அதாவது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக அமர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிரன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உங்களுக்கு சப்தமாதிபதி, 7ஆம் இடத்திற்கு அதிபதி. ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மனைவி வாய்க்கணும், செல்வ செழிப்பு வேணும்னா சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வேணும். அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்திலே சனியோடு சேர்ந்திருக்கிறார். இந்த கிரகணத்திற்கு பிறகு பலருக்கு திருமணம் கைகூடும். விருச்சிக ராசிக்காரங்க யாரெல்லாம் திருமணத்தில் தடை இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவர்களுக்கு திருமணம் கைகூடும். பொதுவாகவே சீதா கல்யாணம், ராதா கல்யாணம் போன்றவற்றை நடத்துவது, அவற்றிலே கலந்து கொள்வது என்பதே நல்ல கல்யாண விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து விடுகிற போது கூட, ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்படி எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டுகிற போது நீங்கள் என்ன செய்யணும்னா, சீதா கல்யாண வைபோகமே என்ற மந்திரத்தை சொல்லணும். ராதா கல்யாண வைபோகமே என்று சொல்லிதான் எண்ணெய் தேய்ச்சி விடுற பழக்கம் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தார்கள். அப்படி சொல்லி எண்ணெய் தேய்த்து விட்டு ஆயில் பாத் எடுத்துக்கிற போது நல்ல முறையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் என்ற நம்பிக்கை நம்முடைய மண்ணில் உண்டு. இப்போ 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்காங்க. 7க்குரிய சுக்கிரன் 5ல். இது ஒரு நல்ல விஷயம். பலருக்கு இந்த கிரகண காலத்திற்கு பிறகு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த யோகம் உண்டு. அதே போல் 4ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, இந்த கிரகங்களுடைய இணைவு, சூரியன் புதன் அப்படின்னு கிரகங்களுடைய இணைவை பார்க்கிற போது நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுங்கிறது இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிக மிக முக்கியம். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களோ இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது இப்போ மிக முக்கியம். அதே போல் பூர்வீக நிலத்தை சிலர் விற்பீர்கள். உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நிலம், உங்களுடைய உறவினர் உங்களுக்கு கொடுத்த நிலம், உங்கள் பூர்வீக நிலம், உங்கள் கணவன் வீட்டு நிலம், உங்களுடைய நிலம், இந்த நிலத்தை விற்பது, பழைய சொத்துக்களை விற்பது, புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஏற்படும். அதே போல் இந்த காலகட்டத்தில் அட்டமத்தில் குரு இருக்கார். இந்த அட்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகுந்த காசு பணத்தை கொடுப்பார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் தனவரவு ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. சந்திர கிரகணம் 10ஆம் இடத்தில் நடக்குது. அதனால் பலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு.
விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே நேரத்தில் தொழிலில் கூட இருக்கக்கூடிய சில பேராலே சில மனக்கலக்கங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறது உண்மை. சில தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களிலே இந்த ஃபயர் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது என்பதும் மிகுந்த நன்மைகளை உருவாக்கி தரும். ஒரு வெற்றி தரும் சந்திர கிரகணமாக தான் உங்களுக்கு நான் பார்க்குறேன். அந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நாளில் மார்ச் 3ஆம் தேதி மத்தியானம் 3:20 இரவு 7:53 கிரகணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் காவல் தெய்வங்களுடைய மந்திரங்களை சொல்லலாம். ஓம் முனீஸ்வரனே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அப்படி நீங்கள் சொல்ல 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 காவல் தெய்வங்களை வழிபட எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதை கண்கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருகிறது. இந்த சந்திர கிரகணத்தினாலே 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த சந்திர கிரகணத்தை எப்படி நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் என்ற 2 ஒளி கிரகங்கள் இருக்கு இல்லையா. ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம், ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகுவினாலோ கேதுவினாலோ ஏற்படக்கூடிய கிரகஸ்தம், அதற்கு பேர் தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு கிரகணம்னு பேசுகிறோம். இப்போது ஏற்பட போவது சந்திர கிரகணம். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான் சந்திர கிரகணம். இது எப்போ நடக்க போகுது? மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் அந்த கிரகணம் இருக்குது. இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய்க்கிழமை பிற்பாதி 3:20 கிரகணம் ஆரம்பிக்குது. அதாவது மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் 3:20 கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரைக்கும் அந்த கிரகணம் இருக்குது. 7:53 தான் கிரகணம் மோட்சம் அடைகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் கிரகணம் இருக்கிற போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றங்களை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னால் பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் தான் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்கிறது. இந்த பூரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு இணையான மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது. பரணி பூராடம் அந்த நட்சத்திரங்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதே மாதிரி சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய இன்னும் 2 நட்சத்திரங்கள் மகம் உத்திரம், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. ஆகவே மொத்தம் இதில் 5 நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்குது. பரணி பூரம் பூராடம் மகம் உத்திரம் இந்த 5 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்குது. அவர்கள் கண்டிப்பாக கிரகண சாந்தி செய்து கொள்ளணும். எத்தனை மணிக்கு கிரகண சாந்தி பண்ணணும் அப்படின்னா இரவு 7:53 வரைக்கும் கிரகணம் இருக்குது. மத்தியானம் 3:20 பிடிச்ச கிரகணம் இரவு 7:53 வரைக்கும் இருக்குது. ஆகவே 8 மணிக்கு நீங்கள் குளித்து விட்டு பிறகு கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய சாஸ்திரிகளை அணுகி கிரகண சாந்தி செய்து கொள்வது என்பது பெரிய நன்மைகளை தரும். கிரகணத்தால் வரக்கூடிய தாக்கங்களை நீக்கும். இந்த கிரகண நேரத்திற்கென்று சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண ரேகைகள் பட்டால் அவங்கள் பிரெக்னன்சி பாதிக்கப்படும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரத்திலே வெளியே வர வேண்டாம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் ஜன்னல்களையெல்லாம் கூட அடைச்சி வச்சு பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய லேடிஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்ம ஊரில் ஒரு பழக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.